வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? மோடியா, ராகுலா? பிரசாந்த் கிஷோர் அதிரடி அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் புதிய கருத்து கணிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது. அதில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட அதிக இடங்களை பிடித்து பாஜக ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் வியூகங்கள் அமைத்து கொடுக்கும் அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அதாவது நாடு முழுவதும் மக்களவை பொது தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இன்னும் 2 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு மட்டுமே மீதம் உள்ளது. இந்த நிலையில் அடுத்த மத்தியில் எந்த கட்சி ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அளித்துள்ள பேட்டியின் விவரம் பின்வருகிறது. அதாவது என்னவென்றால், வரும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பதனை எதிர்கால தான் சொல்லும். ஆனால் தேர்தல் முடிவு குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் என்னை பொறுத்தவரை ஒரே விஷயத்தை தொடர்ந்து கூறி வருகிறது. அது எனக்கே சில சமயங்களில் சலித்து ஏற்படுத்துகிறது. இந்த தேர்தலில் கடந்த 5 மாதங்களாக நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்தீர்கள் என்பது விஷயம் இல்லை. நான் இப்பொழுது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தான் சொல்கிறேன். பொதுவாக ஆளுங்கட்சியின் ஆட்சிக்கு எதிராக அவர்களின் தலைவர்களுக்கு எதிராக களத்தில் எதிர்ப்பு இருந்தால் மட்டுமே மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்தி நினைப்பார்கள். அப்படியான ஒரு நிலை நாட்டில் நிலவவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தாலும் மாற்றாக ஒரு நபரை நம்பி மக்கள் உணர்வதாக தெரியவில்லை. குறிப்பாக ராகுல் காந்தி வந்தால் சிறப்பாக வரும் என்று மக்களின் குரலாக நாம் எங்கேயும் கேட்க முடியவில்லை. 10 ஆண்டுகளில் நாட்டின் கிழக்கு தெற்கு தொகுதியில் உள்ள சுமார் 225 தொகுதியிலும் பாஜக பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்யவில்லை. ஆனால் சொல்லாமல் போனால் 50க்கும் குறைவாக இடங்களில்தான் பெற்றது தற்பொழுது வைத்துள்ளது. ஆனால் இந்த முறை பாஜகவின் அந்த இடங்களில் வாக்கு சதவீதம் வெகுவாக அதிகரிக்கும் என்றும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் என்பது எப்படி இருக்கிறது. இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.